கைஸ் நம்ம Netflix இருக்காங்கல்ல, அவங்க இப்ப கொரியன் வெப் சீரிஸ்னா நெறைய ஸ்ட்ரீமிங் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பார்க்கறதுக்கு ஒர்த்தான செம்ம இன்ட்ரஸ்டிங்கா போரே அடிக்காம, இப்போ ஒரு கொரியன் வெப் சீரிஸ் வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த வெப் சீரிஸோட பேரு டீச் யூ எ லெசன். மொத்தம் 10 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடுமே 1 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். நீங்க காலையில ஒரு 10 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, நைட்டு 8 மணிக்கு நீங்க முடிச்சிடலாம். கண்டிப்பா நீங்க முடிச்சிருவீங்க. ஏன்னா, ஒவ்வொரு எபிசோடுக்கு எண்டுல அவங்க குடுத்திருக்க ஹைப் வந்து அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அடுத்தடுத்த எபிசோட் நீங்க பார்க்குற மாரி தான் அந்த ஒவ்வொரு எபிசோடுமே அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டோரிங்க. நம்ம மாஸ்டர் படத்துல இருக்கிற அந்த ஜேடிய அப்படியே கொரியன் வெர்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி ஒரு ஸ்டோரி தாங்க. தென்கொரிய அரசாங்கம் இஆர்பிபின்னு ஒரு கம்யூனிட்டிய உருவாக்குறாங்க. அது எஜுகேஷனல் புரொடெக்ஷன். இப்ப இருக்க காலகட்டத்துல டீச்சர்ஸ்னா ஸ்டூடண்ட்ட அடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குங்க. அத அட்வான்டேஜா வச்சுக்கிட்டு ஒரு சில ஸ்டூடண்ட்னா ரவுடித்தனம் பண்றது, ஸ்கூல கட் அடிக்கிறது, அந்த ஸ்கூல்ல இருக்கிற நல்லா படிக்கிற பசங்கள வந்து ராகிங் பண்ணி இந்த சாவுற நிலைமைக்கு தள்றது. ஸோ இந்த மாரி விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாமே ஒரு வழி பண்ணணும். அவங்கள வந்து ஒழுங்குபடுத்தணும். நல்ல வழியில கொண்டு போணும் அப்படின்ட்டு இந்த இஆர்பிபி வந்து செயல்படுது. அதுல ஒரு 4 பேர் இருக்காங்க. நம்ம கதாநாயகன் இன்ஸ்பெக்டரா எந்தெந்த ஸ்கூல்ல இது மாரி ரொம்ப மோசமா பசங்க நடந்துக்கிறாங்களோ, அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு, இவரு தன்னோட கைவரிசைய காட்டுறாரு. செம்ம வெப் சீரிஸ். போரே அடிக்காது. நீங்க பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. தமிழ் டப்பிங்னா அவ்ளோ அருமையா குடுத்துருக்காங்க. காமெடினா வேற லெவல்லலாம் இருக்குங்க. நல்ல சீரியஸான சீன்ஸ் இருக்கு. எமோஷனான சீன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடுமே வேற ஒரு ஸ்கூல்ல வேற ஒரு பிரச்சனைய வந்து அவங்க காட்டுவாங்க. ஸோ, அதனாலவே இந்த வெப் சீரிஸ் வந்து போர் அடிக்காம போச்சுங்க. இந்த இஆர்பிபிங்கிறது எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒர்க் ஆகுதுங்கிற விஷயத்த காட்டியிருக்காங்க. லாஜிக்கலா இது ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. ஆனா, இந்த மாரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்டூடண்ட்டுக்குனா. ஸோ, அத இவங்க சொன்ன விதம் சூப்பரா இருந்துச்சுங்க. வெறும் ஸ்டூடண்ட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த தப்பான டீச்சர்லாம் இருக்காங்கல்ல, பசங்கள வந்து வேற வழிக்கு கொண்டு போற டீச்சர்ஸு, பேரண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த இஆர்பிபி வந்து சூட் ஆகும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருக்குங்கிற விஷயத்தனா அவங்க சூப்பரா வந்து காட்டியிருக்காங்க. ஒரு சினிமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 3 எபிசோடு நல்லா தரமா இருக்குங்க. அதுல வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வர எபிசோடு எல்லாமே கதைக்குள்ள போயிருவாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். 8வது எபிசோடு, 9வது எபிசோடுனா பார்க்குறப்ப செம்ம எமோஷனலாவும் இருக்கும். அதே சமயம் வேற லெவல்ல இருக்கும். எல்லா கேரக்டருமே சூப்பரா நடிக்க வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு செம்ம ஒர்த்தான ஒரு வெப் சீரிஸ் தான். இத ஃபேமிலியோட பார்க்கலாமா கேட்டீங்கன்னா, தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனா, வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பிளட் கன்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்புறம் ஒரு சில இடங்கள்ல கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாரி இருக்கும். ஸோ, அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கங்க. நல்ல ஒர்த்தான வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. தமிழ் டப்ல Netflixல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இதே மாரி மூவி ரிவ்யூக்கு, வெப் சீரிஸ் ரிவ்யூக்கு, மூவி அப்டேட்டுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க.